சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தவேக மற்றும் பாமக கூட்டணியை அறிவித்ததாம். அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். தமிழகத்துடைய முதல்வராக விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாரா? இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது யார் அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு நிலவரம் பார்த்தீங்கன்னா முடிவடைந்திருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை, அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் திமுக அதிமுக விட அதிகபட்சமான தொகுதியை கைப்பற்றியிருப்பதாகவும் இதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக 10 தொகுதிகள் கைப்பற்றினால் அது தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்திருக்க முடியும். ஆனால் இப்போது கூட்டணி கட்சிகளுடைய உதவி தேவைப்படுகிறது. விஜயுடன் எந்த கட்சிகள் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கட்சிகள் விஜயுடன் கூட்டணி வகுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் இருக்கக்கூடிய பாமகவை பொறுத்த வரைக்கும் 4 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் ஜெயிச்சிருந்ததுனால பார்த்தீங்கன்னா பாமக தவேகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஒருவேளை கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருந்தாலும் நம்முடைய அன்புமணி அவர்கள் விஜயிடம் துணை முதல்வர் பதவிக்கு டீல் பேச இருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. எப்படிங்க சாத்தியம்? 100 தொகுதி ஜெயிச்சிருக்காரு, இவர் 4 தொகுதியை வச்சு டீல் பேசுகிறாரு. இன்னொன்று, காங்கிரஸிடம் 5 தொகுதிகள் உள்ளது. காங்கிரஸுடனும் பார்த்தீங்கன்னா அதாவது தவேகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜயுடன் அதாவது பெரும்பான்மையை அவர் எடுக்கலை. குறிப்பாக 108 தொகுதியை அவர் வென்றிருக்கிறாரு. அதில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்த 2 தொகுதியில் அவர் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதில் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய போகிறாரு. இதில் பை எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ விஜய்க்கு பெரும்பான்மையாக 10 தொகுதிகள் தேவைப்படுகிறது. விஜய் அவர்கள் வருகின்ற 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதாவது குறிப்பாக ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பதவி ஏற்க போகிறாரு. மக்களுடைய தீர்ப்பே மகேஷனுடைய தீர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுடைய பட்டாளத்தால் விஜய் அவர்கள் ஜெயிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மாற்றத்துக்கான அரசியலாக இருக்கா? கரெக்டான தலைவரிடம் இந்த அரசியல் போயிருக்கா அந்த ஆட்சி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க போகிறோம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.